அடிவாடு தொடங்கிட்டு பாருங்க. அதை ஓ ஓ ஓ அவங்க போட் கவுண்டு அப்படியா? சரி சரியா மூடிட்டேன். வேற வேற ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிற மக்கள் எல்லாம் இதோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3-4 வருஷத்துக்கு தான் தம்பி நடந்து ஏதோ. வணக்கம் பரவாயில்ல. நாங்கள் தான் ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் எங்கே நிற்கிறோம்ட்டா மாதர் கடற்கரையில் தான் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து இப்போ மிக சிறப்பாக ஒரு படகு போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் எப்படியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். எங்களை காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட காணொலியை பாருங்கள். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம். பார்க்குறா தான் அந்த கொடியை கொடுத்தீங்கன்னா முதலாக அந்த முடி விடாம். அப்போ அந்த தொடக்கத்தில் இந்த ஓடி வர படகுகள் வந்து இந்த கொடியை வந்து சுத்த வரணும். சுற்றினா தான் அதை அந்த முடிகிறதாக வந்து இருக்கும். கொடிகளில் முட்டாமல் சுற்றணும். இங்கே பாருங்க, இதில் அப்போ சுற்றுற மாதிரி இப்படி சுற்றணும். அப்போ சுற்றேக்காக வந்து தங்களோட வெற்றியை வந்து கொண்டாடக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாகவே அடுத்த படகும் வந்து கொண்டிருந்த அந்த தொடர்ச்சியாக இப்போ அதையும் பார்க்கணும். பாருங்கள், இதுலேயும் வந்து அடுத்த படகும் வந்து அந்த இது இடத்தை வந்து அந்த முடிவு இடத்தை நோக்கி வந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதோட வந்து இப்படி தொடர்ச்சியாகவே அந்த படகுகள் வந்து லைனில் வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், இதுகள் வந்து அவை இந்த வெற்றி களிப்பை வந்து காட்டி கொண்டிருக்கிற பாருங்க. அவைகள் அந்த வெற்றி பெற்றதுன்ற சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அந்த போட்டை வந்து அப்படியே சுற்றி காட்டி கொண்டு நிற்கிறோம். அந்த கடல் ஃபுல்லாகவே இப்படி சுற்றி தங்களோட வெற்றியை வந்து கொண்டாடி கொண்டிருப்பினும் இதில் வந்து முதலாவதாக 75,000, அடுத்த படகுக்கு 50,000, அடுத்த படகுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 இந்த வெற்றி பணத்தொகையை அளிப்பார்கள் என்றும் நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்லி தெரிவித்து கொள்கிறோம். என்னடா இதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 40 இயந்திர படகான போப்பதான் இது வந்து அந்த லண்டன் அண்ணாண்ட அந்த புது வீடு கட்டியிருந்த விட படகு தான் இப்போ போகுது. அது உள்ளே போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு போட்டுதான் போய்கொண்டிருக்கு. பாருங்க, பாஞ்சு போய்கொண்டிருக்காங்க. முழு வேகத்தில் போய்கொண்டிருக்கு. குதிரை வேகத்திலாம் போகுது. இதுதான் அந்த 40 குதிரைன்னு சொல்லி பாருங்க போய்கொண்டிருக்குது. சும்மா கட்டும் போகாம பாருங்க. இப்ப இந்த போட்டி முடிவடைஞ்ச நிலையில வந்து கொண்டு இருக்குது. பாருங்க, வேகமா போட் வந்து இந்த இதுல இருக்கிற கொடியை சுத்த போகுது. அப்பதான் சுத்தினா தான் இந்த முடியும்ன்றதுக்காக வந்து கொண்டு இருக்கு. பாருங்க, முதலாவது ஒரு போட் வந்து கொண்டு இருக்கு. பாருங்க, சுழாண்டு சுத்தி கொண்டு இருக்குது. பாருங்க, கொடியில முட்டிடுது. அதனால சேர்ப்பு இல்லையாமன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். கொடியில முட்டினதால கொடி முட்டினதால சேர்ப்பு கொடி முட்டிட்டாமன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதால
கொடியில் முட்டிட்டான். இப்போ பாருங்க, இது வந்து இப்போ முதலாவது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னான்னு சொன்னால் அது கொடியில் முட்டினதால அதுக்கு சான்ஸ் இல்லையாமன்னு சொல்லி இருக்கணும். இதான் முதலாவது வந்த படகு சொல்லி கொண்டிருக்கிறோம். கொடியில் முட்டினதால முதல் வந்த படகு கொடியில் முட்டினதால அது சேஃப். இது கொடியில் முட்டா வந்ததால முதலாவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த முதலாவது பட்டாக வந்திருக்கு. கொடியில் முட்டணும். அதில் வந்த கொடியில் முட்டினதால சேஃப் இல்லைன்னு சொல்லி கொண்டு நிற்கணும். அதையும் சொல்லியிருக்கேன். அதனால் அது சேஃப் இல்லைன்னு சொல்லி கொண்டு நிற்கணும். முதலாவது வந்திருக்கு. ரெண்டாவது அது எங்களுக்கு தெரியல. கொடியில முட்டின மட்டும் எங்களுக்கு தெரியாது. இனி நடுவர்கிட்ட முடிவு தான், கமிட்டியின் முடிவு. தற்போதைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது, கமிட்டியின் முடிவை பொறுத்து தான் தெரியும் முதலாவது ரெண்டாவதான்னு சொல்லி. மற்றபடி தெரியல. இப்போ ரெண்டாவது இதோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3-4 வருஷத்துக்கிட்ட தம்பினாலும் ஏதோ 2-3 செய்தெல்லாம் ஒன்றும் இல்லை. தொழில் ஓடுற போட்டு ஒன்றுமே செய்ததில்லை. தொழிலுக்கு போயிட்டு தொழிலுக்கு போய் தொழிலுக்கு வரோம். ஒன்றுமே செய்யல. அதில் வந்து இப்போ ரேஸுக்காண்டி டெய்லி ஓடுறோம். நாங்களும் கலந்து கொண்டு ஓடுறோம். மற்றபடி அது இதெல்லாம் செய்து வெட்டி கொத்தி ஒன்றும் செய்யல. தொழிலுக்கு ஓடுற போட்டு. தேங்க்ஸ். அடிவாடு தொடங்கிட்டு பாருங்க. அதையும் பாருங்க, குழம்பு பாடு வந்து அடிவாடு வந்துடுது. சட்டியா அட்டி வைப்ப